சாய்ராம், என் அன்பு செல்லமே, தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் எதிர்த்து நின்று போராடும் உனக்கு நிச்சயமாகவே நான் எல்லா ரூபத்திலும் உதவி செய்வேன். ஏதோ ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கிறாய், அது உனக்கு நன்றாக தெரியும், எனக்கும் தெரியும். வெளியில் இருப்பவர்களுக்கு தெரியவே தெரியாது நீ என்ன குழப்பத்தில் இருக்கிறாய் என்று. நீ சிரித்து கொண்டு இருப்பதினால் நீ சந்தோஷமாக இருக்கிறாய் என்று அனைவரும் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படியே இருக்கட்டும். உன்னுடைய கோபத்தையும் உன்னுடைய கவலையையும் உன்னுடைய பாரத்தையும் வெளியில் இருக்கும் யாரிடமும் சொல்ல வேண்டாம். ஏனென்றால் நீ பாரத்தை குறைப்பதற்காக சொல்வாய். ஆனால் உன்னுடைய வாழ்க்கை இவ்வளவு மோசமான நிலைமையில் இருக்கிறதா என்று அவர்கள் அதையே வைத்து உன்னை குத்தி குத்தி காட்டி உன்னை மனதை காயப்படுத்தி விடுவார்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் விஷயங்கள் மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். எப்பொழுதும் வெளியே தெரியும் பொழுதுதான் சில விஷயங்கள் விமர்சனம் செய்யப்படுகிறது, சில விஷயங்கள் உனக்கு எதிராகவே அமைகிறது. எதுவாக இருந்தாலும் கண்ணும் கருத்துமாக உன் மனதுக்குள் வைத்துக்கொள். எதுவாக இருந்தாலும் உனக்கு பிடித்த கடவுளிடம் சொல்லி அதை அழுது கொட்டிவிட்டு நிம்மதியாக இரு. உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்தால் நான் என்ன செய்ய முடியும் சார்? உன்னுடைய பாரத்தை சுமந்து கொள்ள நான் இருக்கிறேன். இந்த உலகத்தில் யார் இருக்கிறா சார்? ஒருவனுடைய பாரத்தை சுமக்க இங்கு யாருமே கிடையாது, தெய்வம் மட்டும்தான் உள்ளது. பாரத்தை மடியில் போட்டுவிட்டு நீ அமைதியாக இரு. மனிதர்கள் யாரும் சுமக்க மாட்டார்கள், தெய்வம் மட்டும்தான் மனிதனுடைய பாரத்தை சுமக்கும். அதற்கான தேவையை செய்து பூர்த்தி செய்து ஒரு மனிதனை நல்லபடியாக வாழ வைக்கும். ஆனால் உடனே செய்யாமல் சில கால தாமதமானாலும் நிச்சயமாக செய்து தந்துவிடும். உன்னுடைய விடாமுயற்சிக்கும் உன்னுடைய தன்னம்பிக்கைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய இடத்திற்கு செல்ல காத்திருக்கிறாய். நிச்சயமாக நீ எதற்காக போராடுகிறாயோ அது நல்ல ஒரு திருப்பத்தை, நல்ல ஒரு விஷயத்தை உனக்கு ஏற்படுத்தி தரும். யாரும் உனக்கு சாதகமாக எதையும் செய்யவில்லை என்று நினைக்காதே. உனக்காக நான் அனைத்தையும் சாதகமாக செய்து உன்னுடைய வாழ்க்கையை நான் இன்னும் மேலும் மேலும் வளர வைத்து உன்னை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருகிறேன் தங்கமே. கவலை தேவையில்லை. முழு மனதுடன் உன் வாழ்க்கைக்காக போராடிக்கொண்டே இரு. ஒரு நாளும் மறந்து விடாதே, நான் இருக்கிறேன். நிச்சயமாக நான் இருக்கிறேன். நான் இல்லை என்று ஒரு நாளும் மறந்து விடாதே. உன்னுடைய கவலைகளும் உன்னுடைய பாரங்களும் அனைத்தும் எனக்கு தெரிந்ததுதான். நீ சொல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை. நீ சிரித்தபடி இருந்தால் உனக்கான அனைத்தும் உனக்கு கிடைக்கும். நான் இருக்கும் பொழுது உனக்கு உன் வாழ்க்கையில் மற்றவர்கள் எதுவும் செய்யவே வேண்டாம். நான் உனக்காக அனைத்து விஷயங்களையும் செய்து முடிவு செய்து உன்னிடம் அனுப்பி வைக்கிறேன். நீ தாராளமாக அனுபவித்து சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.